மச்சான், என்ன மச்சான்? வா மணி. ரொம்ப கவலையா இருக்கீங்க போல. ஏதாவது பிரச்சனையா? ஆமா மணி, பிரச்சனை தான். எத்தனை ஆம்பளைங்க வேணாலும் ஒன்னா இருந்துடலாம். ஆனா 2 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாலே அந்த குடும்பத்துல சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. அது என்னவோ உண்மைதான் மச்சான். அதுவும் பொண்டாட்டிலாம் வாயை திறந்து பேசினா அவ்வளவுதான். பேசாம போய் தூக்கு மாட்டி செத்துடணும் போல இருக்கும். இந்த லட்சுமி அம்மாவுக்கும் இந்துவுக்கும் எப்ப பார்த்தாலும் 7ஆம் பொருத்தமாவே இருந்துட்டு இருக்கு மணி. மச்சான், சிலருக்கு சில விஷயங்களை மாத்திக்க முடியாது. உங்க தங்கச்சி இந்துவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு அதெல்லாம் பிறவி குணம். அவ எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் தன்னை மாத்திக்கவே மாட்டா. பெத்த புள்ளையவே எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்குறவ மத்தவங்களை விட்டு வச்சிருவாளா அவ? என்னோட 3 பிள்ளைங்க வாழ்க்கையிலயும் ஒருத்தங்க வாழ்க்கை கூட சொல்லிக்கிற மாதிரி இல்ல மச்சான். எல்லாம் என் பொண்டாட்டி செஞ்ச பாவம். அது இப்ப என் பிள்ளைங்க வாழ்க்கைய பாதிக்குது. மணி, நீங்க நேத்து வீட்டுல இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஐயோ, நல்ல வேலை மச்சான், நான் அந்த இடத்துல இல்ல. இப்பெல்லாம் ஏதாவது சண்டை போட்டாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு மச்சான். நாம எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அது வேலைக்காகாது மணி. அதனாலதான் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதுபடி கண்டிப்பா நடத்தி காட்டணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். என்ன முடிவு மச்சான்?